அருமையாக இருந்தது. சிக்கு புக்கு ரயிலே இப்போ கலக்குது பாரவ ஸ்டைலே. எப்போவுமே அவர் பாட்டு தனிச்சு நிற்கும். இந்த பாட்டும் அதே போல தான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஷவர்மா மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சாடும் போது பிடிக்காது, போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி பார்த்தேன் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது. தலைவருடைய படம், தனுஷோடைய படம், 50வது படம், அவரே டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் கோரியோகிராஃப் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ரவுடி பேபி ஹிட் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுவும் பயங்கரமாக ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது அவ்வளோ கூஸ் பம்பாக இருக்குது. தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ஃபோனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, தேட்டரில் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். தலைவருடைய படத்துக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த வாரத்துக்கு ராயன் இட் வில் பீக் பிளாக் பஸ்டர், டவுட்டே கிடையாது, நோ டவுட், பயங்கரமாக ஹிட் ஆகும். கேட்டேன் ப்ரோ. இப்போ தான் லைக் எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சுன்னா வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் பாட்டு இருக்குது, பொங்கல் தீபாவளிக்குன்னு. ஃபஸ்ட் டைம் வந்து போகிக்குன்னு ஒரு பாட்டு விட்ருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஸோ கேட்க நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஷவர்மா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாடும் போது பிடிக்காது, போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இப்போ கேட்க ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது செம்மையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் அப்படி தான் ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டியை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். விஷுவலாக இப்போயே ஃபீல் பண்ண முடிஞ்சது பார்க்கும்போது. இத்தனைக்கும் ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே பார்க்கல, அப்படியே ரேண்டமாக ரோட்டில் போகும்போது பார்த்தேன். இவ்வளோ நாய்ஸ்லையும் அந்த பேஸ் எல்லாமே ஃபீல் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்லாம் வந்து தனுஷ் எனக்கு வந்து மோஸ்ட்டாகவே நான் ஒரு பெரிய தனுஷ் கண்ணி வேறையா, தனுஷ் எது பண்ணாலுமே பிடிக்கும். ஸோ இதில் வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு, இப்போ வந்து லிரிக்ஸ் சிஸ்டம் அவர் தான். ஸோ வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபிசிக் வேறு மாதிரி இருக்குது படத்தில். உணர்ச்சிகரமான பாட்டாக இருக்குங்க. நல்லா எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கா, ஒரு தெரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு கேட்டால் ஒரு ஃபயர் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, கேட்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. வரிகள் இருக்குது. ஒரு 2 வார்த்தை மட்டும் கொஞ்சம் லாஜிக்காக எனக்கு கொஞ்சம் தப்பாகப்பட்டது. என்னன்னாக்கா, நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை அப்படின்ட்டு. அது ஏதோ எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரியுது. வேறு ஒன்றும் இல்லை. பாட்டு எல்லாமே, வார்த்தைகள் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு தனுஷ் சாரே வந்து எழுதி பாடியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். நல்லா உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கவிஞரை பார்க்குறோம். மென்மேலும் எல்லா துறையிலையும் நீங்கள் சிறப்பாக வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அருமையாக இருந்தது. ஆஹா சிக்கு புக்கு ரயிலே இப்போ கலக்குது பாரவ ஸ்டைலே. எப்போவுமே அவர் பாட்டு தனிச்சு நிற்கும். இந்த பாட்டும் அதே போல தான். அடங்காத அசுரன் சாங் ஆக்சுவலாக இப்போ தான் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போது படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன். அண்ட் பிரபுதேவா சார் கோரியோகிராஃப், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டே போயிட்டு பார்ப்போம். இல்லை ஆக்சுவலாக தனுஷ் சார் வாய்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலாக வந்து அவரோட சிங்கிங்லாம் நான் ரொம்ப அடிக்ட்டு அண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் பேசும் தனுஷ் சார் வாய்ஸுங்களா? ஓகே பேசலாம் ப்ரோ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தனுஷ் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய படம் ராயன் ஆக்சுவலாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அடங்காத அசுரன். ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லோரும் பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நானே ஓனாக எனக்கு ரொம்ப நாள் கனவு டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்றதுலாம் ரொம்ப நாள் கனவு. அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். மஜாவாக இருக்குது. நான் அதை யூடியூப்பில் பார்க்கும் போதே கொஞ்சம் செம்மையாக தானே இருக்குது. பாட்டெலாம் கேட்கும் போதே, ஃபஸ்ட்டு அந்த பாட்டை கேட்கும் போதே நல்லா தானே இருக்குது. அவரோட வாய்ஸ் இன்னும் செம்மையாக இருக்குண்ணா. அவரோட வாய்ஸ்க்காகவே 2-3 வாட்டி பார்க்கலாண்ணா அந்த யூடியூப்லேயே. 2 மில்லியன் போயிடுச்சு. இப்போ தான் போட்டாங்க, 2 மில்லியன் போயிடுச்சுண்ணா அந்த இதுவே வியூஸு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் நல்லா தான் இருக்குண்ணா, செம்மையாக இருக்குது. அதுவும் சூப்பராக தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது, பிரமாதமாக இருக்குது. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. லைரிக்ஸ் கூட நல்லா எழுதியிருக்காரு தனுஷ். எழுதுறதுல இவ்வளோ நல்லா எழுதுவாருன்னு கூட எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. பிரபுதேவரோட கோரியோகிராஃபியும் நல்லா இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். வெரி எக்ஸலண்ட் சாங்கு. லேட்டஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது. ஃபோட்டோகிராஃபியும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூப்பர். ஆமாம், அடங்காத அசுரன் நல்லா இருக்குது. அவர் வந்து சொல்லவே வேணாம், நடிப்பின் அசுரன் சொல்லலாம். ஸோ லிரிக்ஸ்லேயே அசுரன் வருது. கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக இருக்கும், சான்ஸே இல்லை. சூப்பர். தனுஷ் சார் வந்து எப்பவுமே ஸ்லிம்மாக இருப்பார். இந்த படத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணி பாடி அப்படி வச்சுருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அவருக்கு டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஏதோ ஆக்டிங்கில் வந்துட்டார். பட் அவருடைய ஃபுல் திறமையும் இதில் கொட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இட் வில் பீக் பிளாக் பஸ்டர்.
சூப்பர். ப்ரோ ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறதுனா பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக பாட்டு பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து அவரே வந்து ஓனாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்காக வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வந்திருக்குது படம், எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதோசரம் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தூண்டுது ஆக்சுவலாக. ஆமாம், நான் அந்த சாங்கெல்லாம் கேட்கும் போதே செம்மையாக இருக்குண்ணா. அந்த 10 தலை ராகவன் தனுஷை பார்க்கும்போது அவரே இது பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்கிறது இன்னும் செம்மையாக இருக்குண்ணா படமே. ஆமாம் வெயிட்டிங்காக இருக்கேண்ணா. இன்னும் ஒரு 10 நாள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஷோக்கு தானே போனோம். ஆமாண்ணா வெயிட்டிங்கில் இருக்கேண்ணா. தலைவரே எடுத்திருக்க படம், அதனால் வெயிட்டிங்கில் தானே இருக்கேன். அப்புறம் வந்து அந்த எப்பவுமே வந்து ஒரு கிரெடிட் வாங்காத ஒரு மனுஷனா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எடிட்டர்ஸ் தான். நீங்கள் போயிட்டு இந்த லிரிக் வீடியோவே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கும். அது வந்து ஒரு டிசைனராக இல்லை ஒரு எடிட்டராக இருந்தால் தான் அது புரியுமே. அந்த மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே எனக்கு பிடிக்கும். இதில் ரொம்ப ரொம்ப இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ்லாம் வரும்போது லைக் அவர் வந்து ஒரு பெரிய கீபோர்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவர் எடிட் பண்ணியிருக்காரு. அந்த எடிட்டிங் அது நல்லா இருந்தது, அந்த கான்செப்ட். அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வாய்ஸும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தனுஷ் வாய்ஸ் ஆஸ் யூஷுவல் ப்ரோ. எல்லா பாட்டுலையும் அவருக்கு நல்லா சூட் ஆகும். நான் வந்து எப்பவுமே யோசிப்பேன் லவ் பாட்டு மட்டும் தான் செட் ஆகுமான்னு. இல்லை, அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறாரு இந்த பாட்டில். அந்த மாதிரி தான். ஆமாம். அது அப்புறம் வந்து லைக் அந்த எனக்கு இன்னும் ஒன்று எப்படின்னா லைக் கியூரியாசிட்டி ஏற்பட்டது என்னன்னா, இவர் பிரபுதேவா வந்து கொரியோகிராஃபர் பண்ணியிருக்காராம். அது டான்ஸ் எதுவுமே அந்த வீடியோவில் பெருசாக காட்டல. விஷுவலாக அந்த எப்படி இருக்கணும், ஏன்னா இது ஒரு மாதிரி ருத்ரதாண்டவ மாதிரி இருக்குது அந்த பாட்டு. பிரபுதேவா ஒரு மாதிரி வெஸ்டர்னாக ஆடுவார். இதுக்கு எப்படி போட்டிருப்பாருன்னு தெரியல. ஆனால் விஷுவலாக பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். ஆமாம், ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவர் குடும்பம் அந்த பிளட்டு அவருக்கு வந்து கலை அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து இயல்பாக வர்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் தனுஷ் சார்கிட்ட இருந்து. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அந்த என்டையர் சாங் சீக்வன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது. பாட்டும் நல்ல பொருத்தமாக எழுதியிருக்காரு. அண்ட் பிரபுதேவாவோட கோரியோகிராஃபியும் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கெட்டப்பே நல்லா இருக்குது. நல்ல கெட்டப்பாக இருக்குது. நல்ல ஒரு இது நிச்சயமாக இது ஹிட் ஆகும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாருங்கள், பார்க்காதவங்க யூடியூப்பில் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆசம், சூப்பர். நான் ஆக்சுவலாக எப்பவுமே தனுஷ் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஸோ பார்ப்போம். ஜூன் 13 கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஏன்னா பாட்டு அந்த ஹைப் கிரியேட் பண்ணது கண்டிப்பாக. நிச்சயமாக ரொம்ப நல்லா ஹிட் ஆகும். ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் ஹிட்.